இன்டர்வியூல ஜெயலலிதா பேசுறாங்க. டிட் யூ ஃபால் இன் லவ் வித் எம்ஜிஆர் அப்படின்னு கேட்பாங்க. யாருதான் அவரை காதலிக்க மாட்டாங்க, காதலிக்க முடியாது அப்படின்னு. மாபெரும் தலைவர் வந்து நமக்கு சொந்தம். ஒரு பொசசிவ்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். எம்ஜிஆர் ராமாவரம் தோட்டத்துல ரஜினியை கட்டி வச்சு அடிச்சாரு. கண்டிச்சதுல என்ன தப்பு? ரஜினி வளர்ந்து வருகிறார், அவர் மீது பொறாமைப்பட்டு. ஏங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க, யாராவது எம்ஜிஆருடைய உயரத்தை தொட முடிஞ்சிருக்கா? அதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க, அதெல்லாம் ரஜினிக்கு கிடையாது. கிட்னி கொடுக்கப்பட்ட சம்பவம் ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. அவங்க அண்ணன் பொண்ணு கொடுக்குறாங்க, ஆனா அவங்க கொடுத்ததும் எம்ஜிஆருக்கு ரொம்ப நாள் தெரியல. தெரிஞ்சு அவர் வந்து வர சொல்லி பார்க்கும்போது கூட அவர் வந்து ரொம்ப அழுதாராம். ஏன் சின்ன பொண்ணு அதுட்ட இருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு அழுதுருக்காரு. அவர் வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். எப்போ? நடிக்கிற காலத்தில். துணை நடிகைகளுடைய பிள்ளைகள் துணை நடிகைகளாக போயிடக்கூடாது, அந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் படிக்கணும், அவங்களுக்கு அப்போவே சாப்பாடு போட்டார். எல்லாமே தன்னுடைய சுய வாழ்க்கையில் செய்ததைத்தான் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்தார். அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி இன்றளவும் தேடப்படும் ஒரு நடிகராக அந்த 3 எழுத்து பெயர் இன்றளவும் இருக்கிறது, அது எம்ஜிஆர். அப்படி எம்ஜிஆர் குறித்து பல விஷயங்களை இன்றளவும் மக்கள் டிஜிட்டல் மீடியா வந்த பிறகும் யூடியூப், ஃபேஸ்புக்னு பல இடங்கள்ல தேடிட்டு இருக்காங்க. அப்படி எம்ஜிஆர் குறித்து நிறைய விஷயங்களை மீடியாவுக்கு சொல்லி கொண்டிருக்கும், எம்ஜிஆர் குறித்து பல புத்தகங்கள் எழுதியிருக்கும் ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி நம்மோடு இருக்கிறார். வணக்கம். ஒரு இங்கிலீஷ் ஒரு இன்டர்வியூல முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேசுறாங்க. அவங்க ரொம்ப சினிமா இன்டர்வியூ மாதிரி டிட் யூ ஃபால் இன் லவ் வித் எம்ஜிஆர் அப்படின்னு கேட்பாங்க. யாருதான் அவரை காதலிக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர் ஒன்று இருக்கும். அவரை பார்க்குற எல்லாரும் அவரை காதலிக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவங்க வாழ்ந்தப்ப அவங்க 2 பேரும் ஒருத்தர் அதாவது அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு பயங்கர ஈர்ப்பு இருந்திருக்கு. ஈர்ப்புன்றத வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, வியப்பு. இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு நினைக்கிறது, இவ்வளோ ஜன செல்வாக்குள்ள ஒரு மனிதரா, இப்படி ஒரு இறக்க சிந்தை இருக்குமா அவருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒருவருடைய கேரக்டரில், அந்த அழகுல கிடையாது. அழகை பார்த்து எம்ஜிஆர் ரசித்து மயங்கி இருப்பார், அல்லது எம்ஜிஆருடைய அழகை பார்த்து ஜெயலலிதா மயங்கி இருப்பாங்கன்னெலாம் நான் நினைக்க வரல. அவங்களுடைய கேரக்டரை பார்த்து அவங்க ரொம்ப வியந்து போயிருப்பாங்க. ஏன்னா இப்போ சிவசங்கரி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, நான் எம்ஜிஆரை காதலிக்கிறேன்னு அம்மு சொல்லிச்சு, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிச்சு. அதெல்லாம் கூட அவங்க சொல்லியிருக்கிற உண்மையாக இருக்கலாம். அந்த ஒரு எதுக்கு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, சொல்லியிருப்பார்கள் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன்னா, இவரை வந்து இப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை நம்முடையதாக்கி கொள்ளணும் அப்படின்ற ஒரு ஆசையாகத்தான் இருந்திருக்குமே தவிர, மற்றபடி ஒரு சராசரி குடும்ப பெண்ணாக அவரை கல்யாணம் பண்ணி அவரோட குடும்பம் நடத்தி அப்படியெல்லாம் இருக்கணும்லாம் ஜெயலலிதாவுக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்காது. அவங்க வந்து ஒரு செல்ஃப் மேட் லேடி, வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. நீங்கள் அவங்க செலக்ட் பண்ண ப்ரொஃபஷனை நினச்சி பாருங்கள். வக்கீல் ஆகணும்னா போல்டாக போய் கோர்ட்டில் பேசலாம், நான் சொல்கிறது தான் சரி, நான் சொல்கிறதுக்கு மாதிரியே நீங்கள் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கலாம், சரியா? அந்தது. இன்னொன்று, நான் வந்து பிஹெச்டி பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்றாங்க. பிஹெச்டி பண்ணுறதுனா என்னது? ரீசர்ச். ஏற்கனவே ஒருத்தங்க செய்த முடிவுகளை நாம் இன்னும் கொஞ்சம் முனைந்து போய் தேடி எடுத்து இன்னென்ன ஆதாரங்களை நான் சமர்ப்பிக்கிறேன், இதுதான் சரி அப்படின்னு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது. அப்போ இவங்களுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருந்திருக்கு, நான் சொல்கிறது தான் சரி, அதை கேட்டுக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையும் செயல்பாடும் உள்ள ஒரு லேடி வந்து ஒரு பவ்யமாக ஒரு கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனைவியா அப்படியெல்லாம் வாழணும்னு அவங்களுக்கு வந்து ஒரு சராசரி பெண்ணாக வாழணும்னு நினச்சிருக்க மாட்டாங்க. ஒரு மாபெரும் தலைவர் வந்து நமக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கலாம். அப்படி ஒரு உடைமைத்துவம், ஒரு பொசசிவ்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். அது ஒரு ஆசை. அது ஒரு பெரிய, இப்போ ஒருத்தவங்களுக்கு கார் வாங்கணும்னு ஆசை வருது, ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசை வருது, ஒரு பெரிய ஆளை கல்யாணம். இப்போ சில துணை இயக்குனர்கள் இருப்பாங்க, ஒரு நல்ல பெரிய ஸ்டார் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணி அப்படியே லைஃப்பில் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு ஒரு கனவாக இருந்திருக்கு. அந்த மாதிரி வந்து இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிக செல்வாக்குடையவர்னா இவர் தான். சொத்துக்கார் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. எம்ஜிஆரை விட சிவாஜிக்கு தான் சொத்து ஜாஸ்தி. எம்ஜிஆரை விட கலைஞர் குடும்பத்துக்கு சொத்து ஜாஸ்தியாக இருந்திருக்கும். எனக்கு வந்து அந்த கணக்கு தெரியலை. ஆனால் எம்ஜிஆருக்கு சொத்து கம்மி. அப்போ ஜெயலலிதா வந்து பணத்தை பார்த்து அவர் அழகை பார்த்தெல்லாம் ஆசைப்படலை. என்னங்க, அவங்க 3 வருஷம் தானங்க சேர்ந்து நடித்தாங்க. 67 நடிக்கிறாங்க, 68, 69, 70 தான் சண்டை வந்துடுது இல்லை, 3 வருஷம் தானே. இந்த 3 வருஷத்துக்குள்ளே அவங்க எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ அடைஞ்சிருப்பாங்க,
என்ன செய்திருப்பாங்க? ஒரு படம் அடிமை பெண் வந்து முழுக்க முழுக்க அவங்களே வர்ற மாதிரி நடித்தாங்க. அதோட எம்ஜிஆர் சரி போதும்மான்ட்டாரு. உலகம் சுற்றும் வாலிபனுக்கு கூட 2 கதாநாயகியை கூட்டிகிட்டு தான் போவேன்னாரு. இவங்க வந்து இல்லை முடியாது அப்படின்றாங்க. அப்போ நீ இரு அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவர் நினச்சதை தான் அவர் சாதிச்சிருக்காரு. இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டுலாம் கட்டுப்பட்டெல்லாம் இருக்கலை. ஏன்னா அவரும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை. அவர் அதான் சின்ன வயசுல 7 வயசுல இருந்து அவர் எதிர்ப்பை சந்திச்சு வளர்ந்தவர். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வெற்றி படிக்கட்டில் தான் ஏறி வர்றாரு. ஜெயலலிதாவிற்கு எம்ஜிஆர் முக்கிய பொறுப்பு கொடுப்பதற்கு ஜெயலலிதாவுடைய பண்பு தான் காரணம், குவாலிட்டிஸ் தான் காரணம், அப்படிதான் முடிவு பண்ணிக்கணும். ஆமா, அவங்க 2 பேருக்கும் இடையான உறவு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் இருந்திருந்தா அவர் வந்து இவ்வளவு பெரிய பொறுப்பை தூக்கி கொடுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு கட்சின்றது உயிர். அவருடைய உயிர் இல்லை, ரசிகர்களின் உயிர். ரசிகர்கள் ஆரம்பித்த கட்சி. அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணி எல்லாம் அவர் கணக்கு கேட்கல வைக்கல. அவர் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வந்து நிறுத்துறாங்களா, இது தப்பாச்சே, நம்முடைய ரசிகர்களை அடிக்கிறாங்களா, இது சரியில்லையே, நம்மக்கிட்ட நேரம் மோதுறது மாதிரி தானே இது, நம்முடைய செல்வாக்கை குறைப்பது தானே, அப்படித்தான் அவர் நினச்சி கணக்கு கேட்டு அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாரே தவிர அவர் உடனே ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், நம்ம முதலமைச்சராகணும், கலைஞரை தோற்கடிக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் அவருக்கு அந்த நேரத்தில் கிடையாது. என்ன கலைஞர் நம்ம வந்து ஒரு நடிகன், நீங்கள் நடிக்கிறத விட்டுட்டு வாங்க, நடிகனை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அரசியலில் அப்படியெல்லாம் சொல்லும் போது, அப்படியா நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொல்லுங்கள், மக்கள் என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா என்ன, எதுக்கும் நான் அதை ஒரு பரீட்சை பண்ணி பார்த்துடுறேன்ட்டு அவர் 69 நம் நாடு படம் எடுத்து ஒரு டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. உடனே வரல, அவர் அதை புரிஞ்சு வச்சுக்கிறார், மக்கள் நம்மை ஆதரிப்பார்கள்னு புரிஞ்சு வச்சுக்கிறாரு. 72 3 வருஷம் கழித்து தான் அந்த முடிவுக்கு இவங்க தான் கொண்டு வந்து விட்டாங்க. அப்போது அவர் வரும்போது இந்த ரசிகர்களை தான் அவர் மையமாக நினைக்கிறாரு. ரசிகர்கள், நம்முடைய தொண்டர்கள், ஏழை மக்கள், இவங்க நல்லா இருக்கணும். நம்ம கூட இருக்கிற நடிகைகள், குடும்பஸ்தர், நம்முடைய நண்பர்கள், இவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நமக்கு கோல் வந்து அவங்களுடைய மக்களுடைய நன்மை, மக்களுடைய நிம்மதி, அவர்கள் முகத்தில் புன்சிரிப்பு. ஏன்னா அவர் மினிஸ்டர் ஆன உடனே அவரை பார்க்க இந்த தொழிலதிபர், நடிகர், நடிகைகள்லாம் வருவாங்களே, இப்போ பிக் ஷாட்ஸ் எல்லாம், அவங்கெல்லாம் வந்து பெரிய ஹாலில் உட்காந்துருக்காங்க, அவர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அவரை வாழ்த்துறதுக்கு எம்ஜிஆர் வாழ்க எம்ஜிஆர் வாழ்கன்னு வெளியில் பொதுமக்கள் நிறையா பேர் கம்பு கட்டி அங்கே நிற்க வச்சுருக்காங்க. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாரு, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களாம் அங்கே இருக்காங்க, நான் வாழணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து என்னால் எந்த பயனும், இப்போ நேரடி பயனும் கிடைக்க போகிறதில்ல, கிடைக்கல இது வரைக்கும். சினிமா காசு கொடுத்து பார்த்தாங்க, சும்மா ஓசியில் நான் ஒன்றும் அவங்களுக்கு செய்யலை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க நன்மைக்காக என்னை பார்க்க வந்திருக்காங்க. த வெரி ஃபர்ஸ்ட் டே அவருக்கு தெரிஞ்ச விஷயம், அவர் ஹி நோஸ் த திங்ஸ் ஃப்ரம் டே 1. அவர் ஜெயலலிதாவை வந்து அரசியலுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் அவங்களுடைய குவாலிட்டிஸ் தான். அவங்க வந்து ஓரளவு படித்தவங்க, போல்டானவங்க, தனி ஆள், ஒரு அரசியல் பாதையில் பயணிக்கக்கூடிய கட்ஸ் உள்ளவங்க. இன்னொன்று அவங்களுடைய கைரேகையில் இருந்த ராஜரேகை, அதையும் அவர் பார்த்துருக்காருல்ல, எல்லாம் கணக்கிட்டு தான் அவர் அப்படித்தான் அவர் அவங்கள கொண்டு வந்தாரே தவிர மற்றபடி வந்து ரொம்ப பிரியமான பெண் அப்படின்லாம் கொண்டு வரல. யாராக இருந்தாலும் எம்ஜிஆர்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்டாலோ அல்லது அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சாலும் கூட அவர் வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பார். அவர் வந்து கோடம்பாக்கத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறார். எப்போ? நடிக்கிற காலத்தில். எம்ஜிஆர் வந்து நடிகராக இருக்கும் போதே என்ன நினைக்கிறாரு, இந்த துணை நடிகைகளுடைய பிள்ளைகள் துணை நடிகைகளாக போயிடக்கூடாது. அப்போ துணை நடிகைகள்னால் அவங்களுக்கு வெவ்வேறு மோசமான தொழில்கள்லாம் இருந்தது. இப்படி ஆகிடக்கூடாது, இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் படிக்கணும், இந்த பசங்கள்லாம் வந்து இப்படியே வந்து ஆயிடக்கூடாது, துணை நடிகர், ஏஜென்ட்டு, இந்த மாதிரி தொழிலுக்கு வந்துடக்கூடாது, இவங்களெல்லாம் படிக்க வைக்கணும். இவங்களுக்கு வீடே கிடைக்காது அந்த காலத்தில், வந்து இந்த நடிகர்கள்னால் வீடே கொடுக்க மாட்டாங்க. அப்போது இவங்களுக்கு காலனியெல்லாம் கட்டணும்லாம் நினச்சார் எம்ஜிஆர். ஆனால் அவங்க ஒத்துழைக்கலை. எப்போவுமே அவருக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்குனே 10 பேர் இருப்பான், அதை விட்டுருவோம். இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு இந்த இளைய தலைமுறை யோசிப்போம், பெரிய ஆளுங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்கன்ட்டு என்ன பண்ணுறாரு, இலவசமாக ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து அவங்களுக்கு அப்போவே சாப்பாடு போட்டார். அவர் சத்துணவு போட்டது பின்னாடி, அவர் எல்லாமே தன்னுடைய சுய வாழ்க்கையில் செய்ததைத்தான் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்தார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் ஆட்சிக்கு வந்தவொன்னே அந்த அதை பண்ணுறாரு இதை பண்ணார், எல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து சினிமா பிம்பம், நான் மக்களை ஏமாத்தினார், அப்படி கிடையாது. அவர் வாழ்ந்து காட்டிய வள்ளல். அப்போ வந்து ஸ்கூலில் எல்லாருக்கும் மத்தியான சாப்பாடு எப்படி தெரியுமா, சத்துணவு மாதிரி கிடையாது, சோறு, குழம்பு, ரசம், மோர், காய். அவர் வந்து நடிகர்களுடைய பிள்ளைகளுக்காக அதை செய்தார். முகந்தெரியாத துணை நடிகர்கள் பிள்ளைகள் தான் அங்கே படித்தாங்க. மற்ற இப்போ எம்என் ராஜன் பிள்ளைகளோ அல்லது பெரிய பெரிய நடிகர்கள் பிள்ளைகளோ அந்த கான்வென்ட் ஊட்டி
கேஆர் விஜயா மகள்லாம் எங்கே படித்தாங்க? ஊட்டி கான்வென்ட்டில் படிப்பாங்க. இந்த துணை நடிகர்கள் பிள்ளைங்க எங்கே போய் படிப்பாங்க? அது உங்களுக்காக ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சார். அப்படியே அவர் தன்னுடைய நடிகர் அந்த ஃப்ராட்டர்னிட்டிக்கு எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு இரக்க சுபாவம் உள்ளவர். இந்த விஷயம் பேசும்போது மேம், எம்ஜிஆருக்கு திடீர்னு கோவம் வந்தா அடிச்சிருவாரு. அப்படி அடிப்பாரு. அடிக்கும் போதுதான் ராமாவரம் தோட்டத்துல ரஜினியை கட்டி வச்சு அடிச்சாரு அப்படிலாம் ஒரு தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அவர் நீங்க கட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. வச்சு அடிச்சாரோ கட்டாமல் வச்சு அடிச்சாரோ தெரியாது. ஆனால் அது ரஜினிகாந்த் சொன்னார், என்னைய ராமாவரம் தோட்டத்தில் கட்டி வச்சு அடிக்கும்போது கலைஞர் தான் என்னைய காப்பாற்றினாருன்னு சொன்னது அவர். ஆனால் தப்பு பண்ணால் கண்டிக்கிறது தப்பே கிடையாது. அவர்கிட்ட வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூடு உண்டு. எப்படி இந்த இரக்க சுபாவம்ன்றது வந்து யாருக்கு உதவி தேவையோ, அவங்க வந்து துணை நடிகரோ அல்லது பெரிய நடிகையோ பெரிய ஹீரோவாக கூட இருக்கலாம், அவங்களுக்கும் உதவுவார். சரியா? அது வந்து அவருடைய சுபாவம். அவர் வந்து நம்ம நாளைக்கு கட்சி ஆரம்பித்து நாளை கழித்து முதலமைச்சர் ஆகும்லாம் நினைக்கல. அவர் 64 மலைக்கோட்டு கொடுக்கும் போது இது வந்து பின்னாடி நமக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும்லாம் நினைக்கல. அதனால் அவர் வந்து ஏதாவது ஒரு தவறு நடப்பதாக தெரிந்தால் கூப்பிட்டு கண்டிப்பார். கண்டித்ததில் என்ன தப்பு? திரும்ப அவர் தானே அவங்க பொண்ணு வீட்டில் பேசியிருக்காரு. அன்பாக கண்டிச்சு அடிச்சதாக நினைச்சுக்கணுமா? அது எனக்கு தெரியாது. அவர் கண்டிச்சாரோ தண்டிச்சாரோ தெரியாது. பொதுவாக நான் சொல்கிறது, கண்டிப்பதோ தண்டிப்பதோ வந்து அவருடைய பொறுப்புணர்ச்சியை காட்டுதே தவிர அவருக்கு இவங்க மேலே எந்த பகை உணர்ச்சியும் கிடையாது. ஒருவேளை இப்போ அவங்க சொல்கிற மாதிரி எல்லாரும் பேசுகிற மாதிரி உடச்சி பேசுவோமே, லதாவை வந்து ரஜினிகாந்த் லவ் பண்ணுறது வந்து ரஜினிகாந்த் மே நாட் பி அ குட் பேர் ஃபார் லதான்னு நினச்சிருக்கலாம். அதனால் வந்து கண்டிச்சிருக்கலாம். மற்றபடி வந்து அவர் ரஜினிக்கு ஒரு இடையூறு செய்யணும், ஒரு கெடுதல் செய்யணும்னு நினச்சிருக்க மாட்டார். இப்போ ஒரு பொண்ணு ஒரு அம்மா இருக்கிற வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ்வளோ கட்டுக்கோப்பாக அணைச்சி கொண்டு வர முடியாது. ஒரு தவறு செய்யும்போது, ஒரு பிறழ்வு ஏற்படும் போது அதை வந்து நல்லா சீர்திருத்தி கொண்டு வர முடியாது. ஆனால் அவங்க குடும்பம் எப்படி குடும்பம் பாருங்கள். அவங்க மாமியார் வந்து ஹெட் மாஸ்டரு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து மாமனார் வந்து நடிகர், அப்புறம் மகேந்திரன் ஒய்ஃபு, இப்படி எல்லாருமே வந்து ஓரளவு கலை குடும்பத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்காங்க, படித்தவர்களாகவும் இருக்காங்க. அப்போ ரஜினிகாந்த் வந்து அம்மா அப்பா இல்லாதவர், அன்னை மட்டும்தான். அப்போ இவருக்கு ஒரு குடும்பமே கிடைக்குது. நாட் ஒன்லி எ உமன், ஒரு குடும்பத்துக்கே வாக்கப்பட்டு போகிற மாதிரி இவர் போகிறாரு. இப்போ நம்ம சாதாரண பெண்களுக்கு என்ன சொல்லுவோம், அது வந்து ஒரு மேரேஜ் இஸ் நாட் பிட்வீன் 2 இண்டிவிஜுவல்ஸ் பட் பிட்வீன் 2 ஃபேமிலிஸ்னு சொல்லுவோம், இந்தியன் மேரேஜஸ். அந்த மாதிரி இவர் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே போகும்போது அந்த குடும்பம் நல்லபடியாக இவரை கொண்டு வந்துரும்னு நினைச்சிருப்பாரு. ரஜினி மீது ஒரு நல்லெண்ணமே தவிர ரஜினி வளர்ந்து வருகிறார், அவர் மீது பொறாமைப்பட்டு ஏங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க, யாராவது எம்ஜிஆருடைய உயரத்தை தொட முடிஞ்சிருக்கா? அதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க, அதெல்லாம் ரஜினிக்கு கிடையாது. எம்ஜிஆர்ன்றது வந்து தொடர்ந்து எல்லா நடிகர்களும் இன்னைக்கு கோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கமல் சொன்னாரு எம்ஜிஆரின் ஆட்சி நீச்சி தானா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரேன்னு பேசும்போது ரஜினிகாந்த் முன்னிலைப்படுத்தினார், இப்போது விஜய் முன்னிலைப்படுத்துகிறார். இப்படி தொடர்ந்து இந்த வாதம் போயிட்டு இருக்க இதே சமயத்துல எம்ஜிஆர் ஆட்சியில என்ன செஞ்சுட்டாரு, அவர் ஆட்சி எவங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க, எம்ஜிஆர் முதல்ல என்ன செஞ்சுட்டாரு, எம்ஜிஆர் ஆட்சியில நிறைய அப்படின்ற ஒரு வாதம் வந்து யூடியூப்ல வைக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க, பாக்குறாங்க, சொல்றாங்க, நிறைய பேர் சொல்றாங்க அவர் என்ன செஞ்சுட்டாருன்றாங்க. நிறைய சாதனைகள் இருக்கு. அதாவது எம்ஜிஆர் பீரியடில் வந்து நெல் விளைச்சல்ல இந்தியாவிலேயே பஞ்சாப் ஃபஸ்ட்டு, தமிழ்நாடு ரேங்க் செகண்ட். கரும்பு விளைச்சலில் ஃபஸ்ட்டு. ஹார்டிகல்ச்சர் செரிகல்ச்சர்லாம் எம்ஜிஆர் பீரியடில் தான் நல்லா வருது. இப்போ கொஞ்சம் வேளாண் தொழில் வந்து சிறப்படைந்தது எம்ஜிஆர் பீரியடில். வேளாண்மை துறைக்குன்னு அவர் அவ்வளவு அக்கறை எடுத்து ஒவ்வொரு சின்ன சின்ன ஆலோசனைகளையும் செயல்படுத்துகிறாரு. என்ன செய்யலாம், இப்போ சில இடங்கள்லாம் வந்து வானம் பார்த்த பூமியாக இருக்கும், அங்கே நம்ம வயல் வைக்க முடியாது, நெல் வயல் போட முடியாது. பருத்தி இதெல்லாம் போட்டால் ஒரு பீரியடு தான் போடணும், அப்புறம் அதை எடுக்கணும், அதுக்கு நிறைய ஆள் தேவை. இப்போ ஆளும் இருக்கக்கூடாது, தண்ணியும் இல்லை, ஆனால் வந்து அங்கே ஏதாவது விளைய வைக்கணும். என்ன செய்யலாம், நம்ம தான் ஹார்டிகல்ச்சர் கொண்டு வர்றாங்க. கொய்யாப்பழம், சப்போட்டா பழம், மாதுளம்பழம், இந்த மாதிரி வந்து குறுமரங்கள் வச்சு, இப்போ மாம்பழம் மாதிரி கிடையாது, அது வந்து வச்சு விட்டுட்டு நம்ம மாட்டுக்கு போயிடலாம், அப்படி கிடையாது. இதுனா 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஹார்டிகல்ச்சர் அப்போ தான் கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து எல்லா இடங்கள்லையும் இன்றைக்கி வந்து பழம்லாம் ரோட்டில் சீச்சின்னு கிடக்குது. ஆப்பிள்லாம் பாருங்கள், முன்னாடி ஆப்பிள்னால் அது வந்து பணக்காரர் உணவு, காஷ்மீர் ஆப்பிள்னு வாங்க. இப்போ பேரிக்காய் மாதிரி கொடைக்கானலில் போட்டு கொண்டு வந்துடுறாங்க.
கொடிமுந்திரி எல்லாம் முன்னாடி இங்கே கிடையாது. திராட்சை எல்லாம் பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் இந்த பச்சை திராட்சை சீட்லெஸ்லாம் வர்றது. கொடிமுந்திரி இந்த திண்டுக்கல்ல போடுறாங்க. சரியா? அந்த மாதிரி இந்த பழப்பண்ணைகளை உருவாக்குனது எம்ஜிஆர் காலம். அடுத்தது பட்டு நூல், செரிகல்ச்சர்ன்றோம்ல, அது அந்த துறையும் அதிகமாக வளர்ந்தது. அப்புறம் வந்து இந்த ஏழைபாளைகளுக்கு வீடு கட்டுறதுக்கு பகுதி கடன் கொடுக்கறது, வீடு இருந்தால் குறைந்த வட்டியில் கடன் கொடுத்தல், பாதி மானியம் கொடுத்தல், இப்படி நிறைய ஸ்கீம்ஸ் கிராமத்தில். அப்புறம் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு 5 ஆண்டு திட்டம் மாதிரி ரோடு போடுறது, அவங்களுக்குன்னு ஒரு கோயில் கட்டிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுத்தாரு. உங்களுக்குள்ளே கோயில் பிரச்சனை வருதா, நீ தனியாக ஒரு கோயில் கட்டிக்க, எதுக்கு அவன் கோயிலுக்குள்ளே போய் நின்றுக்கிட்டு நீ உனக்கு வந்து அது அவமரியாதை தெரியுது, நீங்களும் கோயில் கட்டுங்க, நீங்கள் கொண்டாடுங்க, அவங்க உங்கள் கோயிலுக்கு வரட்டும். அப்புறம் அறநிலையத்துறை சார்ந்த கோயில்களில் இப்போல்லாம் புரியாமல் பேசுகிறாங்க, நிறைய பேர் வரலாறு தெரியாமல் பேசுகிறாங்க. அறநிலையத்துறை பணமெல்லாம் வந்து யாராருக்கோ வீணாக போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அறநிலையத்துறையிலேருந்து வரக்கூடிய அந்த உண்டியல் காணிக்கை இருக்கும்ல, அதை அந்த பகுதியைச் சேர்ந்த ஏழை மக்கள் தானே போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்க கோயிலுக்கு அமெரிக்காவில் இருந்தும் ஆஸ்திரேலியாவில் இருந்தும் வரக்கூடியவங்க 1-2 பேர் இருப்பாங்க, மீதி பேர்லாம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க தானே. அப்போ அந்த பணம் அவங்களுக்கு தானே போகணும். ஒரு 25 பேருக்கு வருஷம் கல்யாணம் முடிக்க சொல்கிறார். கல்யாணம் முடிக்கும் போது சிறப்பு திருமண திட்டம்னு பேர், அதுக்கு இலவச திருமண திட்டம் இல்லை. ஏன்னா அதில் வந்து எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் கலந்துக்கிறணும். அதில் தான் அந்த ஒரு ஜோக்கெல்லாம் வரும், புஷ்பா கணவனா நீன்ற கேட்குற ஜோக்கெல்லாம். அப்படி ஒரு வந்து 25 பேர் ஒரு ஜோடி, 25 ஜோடி, அவங்களுக்கு வேண்டிய சீரெல்லாம் கொடுக்கணும். இப்போ ஜெயலலிதா தாலிக்கு தங்கம் கொடுத்ததுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் வந்து திருமண திட்டத்தையே கொண்டு வந்தார். இந்த கோயில் பணம் அங்கே உள்ள மக்களுக்கு செலவாகட்டும். இதெல்லாம் எவ்வளோ நல்ல ஸ்கீமு. நம்ம வந்து எதை எடுத்தாலும் பெருசாக ஆக்கி அதை பூதாகரமாக்கி வந்து பிரச்சனை பண்ணுறோம். சத்துணவு திட்டங்களை தாண்டி இந்த திட்டங்களையும் எம்ஜிஆர் செய்து இருக்கு நிறையாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 100 இது சொல்லுவேன், 100 இது சொல்லலாம். சின்னதாக, அதாவது அந்த பகுதி மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில். இப்போ சேலத்து பக்கத்தில் வந்து இந்த மாம்பழம் வந்து எல்லா காலத்துலேயும் விளையுது, அல்லது ஒரு காலத்தில் நிறையா விளையும் போது வேஸ்ட் ஆகிருதுன்னு மாம்பழச்சாறு எடுத்து அப்புறம் அந்த மாம்பழ மிட்டாய் தயாரிக்கிறது, அந்த ஒரு இது கொண்டு வந்தார். அதுக்கு பிறகு அதை வந்து அடுத்து வந்த ஆட்சியில் அதை நல்லா நடத்தாமல் அது இன்னமும் வீணாக போச்சு. அப்புறம் கரும்பு, நம்ம ஊரில் தான் நான் சொன்னேன்ல கரும்பில் விளைச்சல் முதலிடம்னு, கரும்பு சக்கையிலேருந்து பேப்பர் தயாரிக்கிறது புகழூரில், அந்த பேப்பர் தொழிற்சாலை கொண்டு வந்தார். வேளாண்மை சார்ந்தது, இந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுன மாதிரி இந்த வேஸ்ட்டையும் நல்லா பயன்படுத்துறது, இந்த விளைச்சலான மாம்பழம் இதையும் வந்து பாதுகாத்தல், இப்படி ஒவ்வொன்றையும் ஏழை மக்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து செய்தவர் எம்ஜிஆர். அந்த மாதிரியெல்லாம் இனி ஒரு முதலமைச்சர் கிடைக்க மாட்டார். இவங்கெல்லாம் வந்து புரியாமல் பேசுகிறாங்க. அதாவது ஜெமினி பாலம் கட்டினாரு, அந்த பாலம் கட்டினாரு, இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தாருன்னா அப்போ அதுக்கு தேவை இருந்தது. இவர் வந்து இந்த பாலம் கட்டுறது, இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறது என்பதை விட ஒவ்வொரு மனிதனுக்கும் வேலை கிடைக்கணும், அவன் வந்து நிம்மதியாக வாழணும், ஒவ்வொரு குடும்பமும் அவங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கணும். இவர் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றாரு. நம்ம வந்து பெரிய பெரிய ஆடம்பரமான விஷயங்களை டெவலப்மெண்ட்டுன்னு நினைக்கிறோம். அவர் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து திங்க் பண்ணுறாரு. அடிப்படை தேவைகள் நிறைவேறணும், வேலை இருந்தால் தான் சாப்பாடு, வேலை இருந்தால் தான் துணிமணி, அப்புறம் வீடு, அதற்கடுத்து படிப்பு. பிள்ளைகளுக்கு படித்து முடித்து எஸ்எஸ்எல்சி முடித்தோடனே என்ன பண்ணுவாங்க, தொழில் கல்வி வேணும்ல. ஒரு ஸ்பீச் இருக்கும், எம்ஜிஆருடைய ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இளைஞர்கள் படியுங்கள், தொழிற்கல்வி வேண்டும் அப்படிம்பார். படிச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் ஏதாவது பார்ப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒன்று இந்த தொழிலுக்கு போவேன் அல்லது இந்த தொழிலுக்கு போவேன், ஏதேனும் ஒரு தொழில் செய்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்கள் படித்து வரும்போதே ஒரு ஜாப் ஓரியன்ட் கோர்ஸ் வேணும், படிக்கணும், ஒரு பிளானோட லைஃப்பை வந்து ஒரு லட்சியத்தோடு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ அவர் வந்து ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ் கொண்டு வர்றாரு. அவர் கொண்டு வரும்போது 25% ஏழை மாணவர்களுக்கு ஃப்ரீயாக, 75% பணக்காரங்க ஃபீஸ் வாங்கிக்கோங்க. அப்போ பணக்காரனும் வாழலாம், ஏழைகளும் படித்து முன்னேறலாம். எம்ஜிஆர் ஆட்சியில் என்ன செய்தார் அப்படின்றதுக்கான பெரிய பாலங்கள் இல்லை, தொழிற்சாலைகள் இல்லை, ஆனால் அவர் அந்தந்த கிராம மக்களுக்கும்
தொழிற்கல்வியை கொண்டு வந்தாருன்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. எம்ஜிஆருடைய மறைவு அது வந்து ஒரு மர்மம் அப்படின்னே சொல்லிட்டுருந்தாங்க. அப்புறம் ஒரு கோர்ட் ஆர்டரில் அது ஒரு இயற்கை எழுதினார் தான், அதை நீங்கள் அப்படி பேசக்கூடாதுன்னு ஒரு கோர்ட் ஆர்டர். ஆனால் இன்னும் இன்றளவும் அதை பற்றி நிறைய பேர் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் இறக்கிறார், ஆனால் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயலலிதாவை சந்தித்ததாகலாம் விஷயம் சொல்கிறாங்க. இல்லை, ஜெயலலிதா அங்கே போனாங்களாம், இறந்த பிறகு போயிருக்காங்க. அது எனக்கு வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன், நான் நேரடியாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். போயிருக்காங்க. அப்போ வந்து சக்கரபாணி ஐயா மருமக அங்கே இருந்திருக்காங்க, விஜயலட்சுமின்னு. அவங்க வந்து பழைய டைரக்டர் சங்கருடைய பொண்ணு. அவங்க இருந்திருக்காங்க. இவங்க போகும்போது உள்ளே வந்து அந்த எம்ஜிஆருக்கு அந்த சுத்தப்படுத்தி அந்த ஃபார்மாலிக் ஆசிட்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த உடலை பதப்படுத்துதல் வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. இவங்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இறந்த பிறகு போய் கதவை மிதிச்சு, ஜெயலலிதாவுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா எத்துறது, மிதிக்கிறது, கதவை போய் ஓங்கி மிதிக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க கட்சி ஆஃபீஸ்க்கு வரும்போதுன்ட்டு கட்சி தொண்டர்கள் சொல்லியே நான் கேட்டிருக்கேன். வேகமாக வந்து ஓங்கி கதவை மிதிச்சிச்சு. அப்போ தான் நாங்கள்லாம் ஐயோ நம்ம மதுரைக்கார பொண்ணு மாதிரியில் இருக்குது, இது ஐயரம்மா மாதிரி இல்லையேன்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு இங்கேருந்து போனவங்க சொன்னாங்க. அந்த கதவை ஓங்கி மிதித்து தரங்க, நான் பார்க்கணும், தலைவரை பார்க்கணும், நீங்கள் தான் ஏதோ பண்ணிட்டீங்க வச்சிட்டீங்க அப்படின்னு இந்த அம்மா பேசியிருக்குது. அப்போது அந்த விஜயலட்சுமி அவங்க அண்ணன் மருமக சொன்னாங்களாம், அம்மோ திஸ் இஸ் நாட் த டைம் டு ஸ்பீக் தட் அப்படின்னாங்களாம். ஸோ அவங்க வந்து இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ கண்டிச்சிருக்காங்க. அப்புறம் விருட்டுன்னு இப்போ பார்க்க முடியாது, இன்னும் 4 hours என்னமோ ஆகும்னாங்களாம், விருட்டுன்னு வந்துட்டாங்க. கலைஞரும் அதே மாதிரி போயிருக்காரு, வேண்டாம் நீங்கள் உள்ளே போகாதீங்க, ரொம்ப பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி அவரையும் அனுப்பிட்டாங்களாம். அவர் உள்ளே வந்ததாக எனக்கு தகவல் இல்லை, வாசல் வரைக்கும் வந்திருக்கலாம், ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர் தான் அவர்கிட்ட பேசினதாக சொல்கிறாங்க. ஆனால் ஜெயலலிதா உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து சத்தம் போட்டு என்னமோ பண்ணிட்டீங்க எங்கள் தலைவராக ஆச்சு பூச்சின்லாம் பயங்கரமாக சவுண்டை கொடுத்துருக்காங்க. பட் இப்படி இது வந்து பேசுகிற தருணம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் 4 hours ஆகும். அவங்களுக்கு தான் பொறுமை பத்தாதுல்ல, டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. அந்த மாதிரி இது நான் டைரெக்டாகவே கேள்விப்பட்டேன், அங்கே இருந்தவங்களே சொன்னாங்க. மர்மமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு பர்சனலாக 2 பேருடைய சாவுலையும் மர்மம் கிடையாது, எந்த மர்மமும் கிடையாது. அவங்களுக்கு இயற்கையிலேயே தான் அந்த எப்போவுமே இந்த லாங் டைம் ட்ரீட்மெண்ட்டு நுரையீரலுக்கோ கிட்னிக்கோ லிவருக்கோ இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குற மருந்தில் அந்த ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அது வந்து நம்ம டாக்டர்ஸ்கிட்ட பேசும்போதே சொல்கிறாங்க, இந்த நுரையீரல் சம்மந்தப்பட்டது இந்த பஃபெல்லாம் அடிக்கிறோம்ல, அந்த மாதிரியானது இது பண்ணும்போது ஒரு 1% அல்லது 2% சான்சஸ் ஆர் தேர் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ட்டு அந்த ஏதோ ஒரு கிட்னி அந்த மாதிரி ஒரு மருந்து எடுக்கும்போது சொல்கிறாங்க. அது அவங்களும் அதே மாதிரி தானே, மனிதர்கள் தான். எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் அவரை பற்றின ஒவ்வொரு அப்டேட்டையும் மக்கள் ரொம்ப ஆர்வமாக, ஏன்னா அவர் வாழ்க்கையே ஒரு ட்ராஜடியாக நடந்த விஷயங்கள் தான். அப்படி நடக்கும்போது அவருக்கு கிட்னி கொடுக்கப்பட்ட சம்பவம் ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவமாக இருந்தது. அன்னைக்கு அப்படியான சிகிச்சைலாம் உண்டானே பல பேருக்கு தெரியாது. அதுவும் அது எம்ஜிஆருக்கு, தாம் ரசிக்கிற ஒரு மிகப்பெரிய கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு நடக்குதுன்றத வந்து மக்கள் எப்படி பார்த்தாங்க, அதை எம்ஜிஆர் எப்படி உணர்ந்துட்டாரு? நான் பர்சனலாக என்ன பார்க்குறேன்னா, கிட்னி யார் வேணாலும் அன்றைக்கி எம்ஜிஆருக்கு கொடுக்க ரெடியாக இருந்திருப்பாங்க. ஒரு 100 கிட்னி கூட அன்றைக்கி கிடச்சிருக்கும். ஆனால் ஃபேமிலிக்குள்ளேருந்து கொடுக்கணும் அப்படின்னும் போது அவங்க அண்ணன் பொண்ணு கொடுக்குறாங்க. அவங்க லீலாவதி அக்கா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து MBBS டாக்டர். ஸோ அவருக்கு வந்து அது புரியுது, கொடுக்கலாம், ஒரு கிட்னியில் வாழலாம் அப்படின்ட்டு. அதனால அவங்க கொடுத்ததும் எம்ஜிஆருக்கு ரொம்ப நாள் தெரியலை. தெரிஞ்சு அவர் வந்து வர சொல்லி பார்க்கும்போது கூட அந்த அக்கா வந்து ரொம்ப நேரம் அவர்கிட்ட உட்காந்து பேச முடியலை, அவர் ரொம்ப அழுகிறாருன்ட்டு, இல்லைம்மா நீ கிளம்பு, எமோஷ்னல் ஆகுறாருன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த அக்கா கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப அழுதாராம், ஏன் சின்ன பொண்ணு அதுகிட்டருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னு அழுதுருக்காரு. அது கூட அவர் எப்படியோ போகும்போது லீலாவதிக்கு நன்றின்னு ஒரு போஸ்டரை பார்த்து தான், எதுக்கு லீலாவதிக்கு நன்றின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க தான் உங்களுக்கு கிட்னி கொடுத்தாங்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்திருக்கு. நீங்கள் ஒரு இது பாருங்கள், எம்ஜிஆர் கிட்னி ரிசீவ் பண்ணவர் 2 வருஷத்தில் இறந்துட்டார். ஆனால் அந்த டோனர் வந்து அதுக்கு பிறகு 30 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. அந்த அக்கா இப்போ தான் இறந்தாங்க. ஒரு 50 அந்த வயசில் 45 46 வயசில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 74 77 78, நாட் 80, ஷி டிடன்ட் ரீச் 80, அந்த லேட் 70s இறந்தாங்க. அப்போது அவங்க ஒரு 30 வருஷம் வாழ்ந்தது வந்து எல்லாருக்குமே, எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு நிம்மதி.
ஏன்னா கொடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆர் 30 வருஷம் இருக்கிறாரு, அது நமக்கு வி ஆர் ஹாப்பி, வி ஆர் ஆல்வேஸ் ஹாப்பி வித் ஹிம். ஆனால் அந்த கொடுத்த அக்காவுக்கு வந்து நல்ல வேளை எதுவும் நடக்கல அப்படின்னா என்னன்னா, அந்த கொடுத்தவங்களுக்காக வாழ்த்து, மக்கள் வந்து கொடுத்தவங்கள ரொம்ப வாழ்த்துறாங்க. அப்பா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும், எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த வாழ்த்து அந்த அக்காளுக்கு ஒரு 30 வயசு, ஒரு நல்லா வாழ்ந்து முடிக்கிற ஒரு வயசு, 75-80 வயசுன்றது ஒரு நல்ல நிறைவான வாழ்க்கை. அவங்க வந்து நல்லா வாழ்ந்து நல்லா நிம்மதியாக இது பண்ணாங்க. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்துருச்சு. இப்போ அவங்களுக்கு அதுக்கு அடுத்து வந்து அந்த ஒரு 2 வருஷத்துக்கோ என்னமோ தொடர்ந்து மருந்து சாப்பிடணுமா, இல்லைனா பாடி வந்து அந்த கிட்னியை அக்செப்ட் பண்ணவே பண்ணாதான். அப்போது அவங்களுக்கு வந்து மெடிசின் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மெடிசின் வந்து மாதம் 10,000 ரூபாய்க்கிட்ட வரும். நிறைய பேர் வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவாங்க, அது வந்து ஒரு 3 lakhs 4 lakhs வரும். ஆனால் அதுக்கு பிறகு மெடிசின் வந்து தொடர்ந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணார், எனக்கு வசதி இருக்குது, நான் இதை வந்து செய்ய முடிஞ்சுச்சு. ஆனால் வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு ஜிஹெச்சில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசின் கொடுக்க சொன்னார். அப்போது தனக்கு ஒன்று வந்த உடனே தன்னை மாதிரி மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க. வசதி உள்ளவன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறான், அவனுக்கு என்ன அதுக்கு பிறகு இருக்க மெடிசின் கொடுக்க தெரியாதா அப்படின்னு நினைக்காம, வசதி உள்ளவனோ இல்லாதவனோ ஹாஸ்பிட்டலில் பண்ணாலும் சரி, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணாலும் சரி, பேஷண்ட் வரணும்னு அவசியம் இல்லை, பேஷண்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் ஆஜராகணும்னு அவசியம் இல்லை. ஒரு யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட அந்த நோட்டு போட்டிருப்பாங்கல்ல, அதை போட்டு கொடுத்து விட்டா அவங்க அதில் வர வச்சு மெடிசின் கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் நான் ஏழைகள்னு சொல்கிறோம், ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் நோயாளி அவனுக்கு வந்து த்ரூ அவுட்டாக வந்து அந்த சிகிச்சை நடக்கணும். சிகிச்சை செய்ய முடியலை, மருந்து வாங்க காசு இல்லைன்னு யாரும் செத்துறக்கூடாது அப்படி நினச்சவர் எம்ஜிஆர். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? சரோஜாதேவி ஒன்று சொல்லியிருப்பாங்க, கோயிலில் போய் கேட்டால் கூட 2 நாள் கழித்து கிடைக்கும், கிடைக்காமலும் போகும். எம்ஜிஆர்கிட்ட போனோம்னா உடனே கிடைக்கும், கிடைக்காதுன்ற நிலைமையே கிடையாது. எம்ஜிஆர்கிட்ட போய் பார்த்து நம்ம பேசிட்டோம்னா போதும், அது வந்து கண்டிப்பா அந்த பிரச்சனை தீர்ந்துரும். அதுதான் நடிகைகள் முதல் கடைக்கோடியில் இருக்க யாரா இருந்தாலும். இப்போ அந்த ஒரு இவர் அந்த அது என்ன படம்னா, அதில் அப்பாவா நடிச்சிருப்பார் அவர், வந்து ஒரு நடிகர். அப்போ சோ எழுதியிருப்பார் இதை, துக்ளக்கில் அந்த ஃபஸ்ட் பேஜில் மேலே ஒரு பாக்ஸ் கட்டி போட்டிருந்தாங்க, வீட்டில் ஒலை வச்சுட்டு அரிசி வாங்க காசு வேணும்னா எம்ஜிஆர்கிட்ட போய் கேட்டால் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு சீக்கிரம் இருக்கு. போய் கேட்ட உடனே கிடைக்கும், அவர் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டார், கிடைக்கும் கண்டிப்பாக. அந்த மாதிரி அவர் வந்து கேட்குறதுக்கு எவ்வளவு அசிங்கப்படுவாங்கன்றதை அவர் உணர்ந்தவர். நல்லா வாழ்ந்துக்கிட்டவங்க வேறு வழி இல்லாமல் வந்து நிற்கும்போது அவர் அவங்கள கூப்பிட்டெல்லாம் பேச மாட்டார், அண்ணே சாப்பிட்டு போங்கண்ணேன்னு சொல்லிவிட்டு அவங்க பாக்கெட்டில் அப்படின்ட்டு போயிடுவார். அவங்க எதிர்பார்த்ததை விட 2-3 மடங்கு கூடுதலாக பணம் வச்சுருப்பார். ஏன்னே அவர்கிட்ட 2 வார்த்தை பேசியிருக்கலாம்லண்ணே அப்படின்னு சொன்னால் அவருக்கு கஷ்டத்தை அவர் வாய் விட்டு சொல்லுவார். நம்மகிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம்னா பேசுவாங்க, இப்போ இப்படி கொஞ்சம் எப்படின்னே இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறேன் அப்படி இப்படின்னு தான் அவர் சொல்லுவார். எப்படி இருக்கீங்கன்னு கேட்காமலும் நம்ம இருக்க முடியாது. அவங்களெல்லாம் அவங்க வாய் விட்டு கஷ்டத்தை சொல்ல விடக்கூடாது, அது ரொம்ப வேதனைப்படுவாங்க. அன்னைக்கு சின்ன பையனாக இருந்தால் இன்றைக்கி பெரிய ஆளாயிட்டான், நம்ம அப்படி நொடிச்சு போயிட்டோம், நம்ம வந்து முன்னாடி நிற்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வேதனைப்படுவாங்கன்ட்டு அந்த காசு கொடுங்கன்னு கேட்குறது எவ்வளவு ஒரு அவமானமான ஒரு மனம் குன்றி போகிற செயல்ன்றது எம்ஜிஆர் உணர்ந்தவர். அதனால வந்து அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவார். வரட்டும் 4 நாள் அலையட்டும் கேட்கட்டும் அப்படின்லாம் நினைக்கவே மாட்டார். அது எம்ஜிஆர்லாம் வந்து கடவுளுக்கும் மேலே. எம்ஜிஆர் குறித்து, எம்ஜிஆருடைய வாழ்க்கை, எம்ஜிஆருடைய நற்பண்புகள், எம்ஜிஆர் ஜெயலலிதா இடையேயான உறவு, இப்படி பல விஷயங்கள் நீங்கள் நிறையா பேசுனீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க. நன்றி.